அவங்க இயேசுவுக்காக பரவாயில்ல, பெரிய பணக்காரங்க, பெரிய வசதி உள்ளவங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு நினைச்சிட்டாங்கன்னா வந்தாங்க, கைவிடலை. 93 94 வயசு வரை அவங்க அவருக்காக எங்கள் வீட்டில் வந்து, எங்கள் சின்ன வீட்டில் வந்து ஒரு இரவு தங்கி அவங்க பாட்டு பாடும்போது தேவ பிரசன்னம் அப்படியே எங்கள் அறையெல்லாம் நிரப்பிச்சுது. என்னுடைய பிள்ளைகள்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்தாங்க. அவங்களுடைய சாட்சியை கேட்டோம். பாருங்க, கர்த்தர் அவங்கள கைவிடலை. 93 94 வயசு வரை அவங்கள ஆண்டவர் லட்சக்கு ஆண்டவருக்காக இந்த மண், அவங்க மண்ணுக்காக மாணிக்கத்தை நினைச்சல விடலை. இன்றைக்கு அநேகர் மண்ணுக்காக, அற்பமான மண்ணுக்காக, பணாசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலரை இச்சித்து அநேக வேதனைகளை தங்களை உருவ குத்து இருக்கிறார்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. கர்த்தரை தேடுவோம், அவருடைய சமூகத்தை தேடுவோம். வேற எதையா மண்ணுக்காக மாணிக்கத்தை விடுறோமா? மனம் திரும்புவோம். ஒருவேளை விட்டுருக்கலாம், மனம் திரும்ப. ஆண்டவரே, இந்த அற்பமான கூழுக்காக, அற்பமான மண்ணுக்காக, ஆண்டவரே, இந்த வெடிப்புள்ள தொட்டிக்காக, ஜீவ தண்ணீர் ஊற்றாய உம்மை நான் விட்டுட்டேன், என்னை மன்னிங்கப்பா. அவருடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நம் மனம் திரும்பும் போது கர்த்தருடைய இரக்கம் மீண்டும் நமக்கு என்ன செய்யும்? கட்டாயம் கிடைக்கும். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. போன வாரம் இந்த அப்போஸ்தலர் ஆரோக்கிய தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒரு ஆள் தீர்க்க தரிசனம் சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா 100 பேர் வந்து நினைச்சுவாங்க, ஜோம் பண்றீங்க, எனக்கு ஜோம் பண்ணுங்கயா, உனக்கு ஜோம் பண்ணுங்கன்றுவாங்க. பாருங்க, தேவ மனிதனை போன வாரம் பார்த்தேன். அவர் ஊழியத்தை 3 பேர் மறிச்சிருக்காங்கன்னா அவர் எளிமையா நினைச்சிட்டாங்க, செய்தி கொடுத்தாங்க. சொன்ன தேவ மனுஷன் ஜெபிக்கன்னா ஜெபிங்கன்னு சொல்லி அவர் எளிமையா பேசுறாருல, இவர்கிட்ட என்ன இருக்குன்ட்டு. ஆவியல் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம். ஆவியல் எளிமை உள்ளவர்கள், ஆவியிலே பெருமை உள்ளவர்கள் அல்ல, ஆவியிலே இருமாப்பு உள்ளவர்கள் அல்ல, ஆவியிலே அகங்காரம் உள்ளவர்கள் அல்ல, ஆவியிலே மனமேட்டிமை உள்ளவர்கள் அல்ல. கர்த்தர் நமக்கு வரங்களை கொடுக்கலாம், கிருபைகளை கொடுக்கலாம், அபிஷேகத்தை கொடுக்கலாம், தாழ்வுகளை கொடுக்கலாம், நன்மைகளை கொடுக்கலாம், உயர்த்தலாம், பிரகாசிக்க வைக்கலாம். என்றால் தாழ்த்த. ஒரு பெரிய தேவ மனிதர் இடத்துல ஒரு தேவ மனிதர் சொன்னார், ஐயா நான் கடைசி வர நினைத்தேன். அப்போஸ்தலர் தாமஸ் ஐயா, காலேப் ஜெக்மனுடைய மாமா, அவங்க ஊழியமே கண்ணீரின் ஊழியம் தான். உபாஸ் ஊழியம், இரவும் பகலும் ஜபம் 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 தான் இருப்பாங்க. நல்ல ஒரு அப்போஸ்தலர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜப அக்கினி பற்றி பிடிக்க கர்த்தர் அவளை பயன்படுத்தினார். பாருங்க, அவங்ககிட்ட போய் ஒரு தேவ மனிதர் கேட்டாங்க, ஐயா நான் கடைசி வர நிலைச்சிருக்கணும் ஐயா, என்ன எனக்கு என்ன வரம் வேணும், என்ன வல்லமை, என்ன கிருபை வேணும்ப்பா, நீ கடைசி வர நிலைச்சிருக்கணும்னா தாழ்மை அணிந்து கொள்ளு. என்னென்ற இயேசு சொன்னார் அல்லவா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், நான் மரித்தோர் உயிரோடு எழுப்புகிற ஆளு, நான் குருடருக்கு பார்வை கொடுக்கிற ஆளு, பிதாவின் ஒரே பிரான குமாரன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று அப்படியே சொல்ல. மத்தேயு 11 அதிகாரம் 20 29 வசனங்களை வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பா. எல்லாம் என்கிட்ட வாங்க, சிலுவண்டை வாருங்க, கர்த்தரண்டை வாருங்க, என்கிட்ட வாருங்க. மனுஷன்ட்ட போனா இளைப்பாறுதல் அல்ல, இயேசுவின் பாதத்தில் போய் பொத்துன்னு விழுந்துருவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், நான் எப்படி யாரு, நான் மரித்தோரை உயிரோடு நான் சொன்னேன், கடலே இறையாது காற்றே அமைதலாயிரு சொன்னேன், கடலும் காற்று என் வார்த்தைக்கு கடலும் காற்றும் கீழ்ப்படியும். எத்தனை ஆயிரம் பிசாசுகள் இருந்தாலும் நீ பேசாமல் புறப்பட்டு போயிரு இயேசு சொல்லும் போது அது அப்படியே போகும். பார்த்தீங்களா, நான் எவ்வளவு பிசாசு வரட்டுற ஆளு, நான் எப்படி எத்தனை பேருக்கு சுகம் கொடுக்கிறேன், நான் எவ்வளவு வல்லமை உள்ள ஆளு என்று இயேசு சொல்லாமல்
இயேசு தன்னை பற்றி அட்ரஸ் விலாசம் சொல்லுகிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். அல்லேலூயா. நேற்று இரவு நான் இந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணிக்கும் போது கர்த்தர் ஒரு வசனம் எனக்குள்ளாக கடந்து வந்தது. கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று அங்கே தீமோத்தேயு இடத்துல அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதை வாசித்து நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய 24ஆம் வசனம், கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாயிருக்க வேண்டும். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியி தேவன் அவருக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகும் பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரன், இது வாசியதை வச்சு ஜெபம் பண்ணேன். கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல், அதான் ஒரு ஊழியக்காரன் என்றால் அதுக்கு முதல்ல அடையாளம் அவன்கிட்ட சண்டை இருக்கக்கூடாது. ஊழியம் பகுதி நேரம் ஊழியம் செய்யலாம், முழு நேரம் ஊழியம் செய்யலாம். மனைவிட்ட சண்டை போடக்கூடாது, பெற்றோர்கிட்ட சண்டை போடக்கூடாது, பிள்ளைகள்கிட்ட சண்டை போடக்கூடாது, சகோதரன்கிட்ட சண்டை போடக்கூடாது, சகோதரிகிட்ட சண்டை போடக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடக்கூடாது. அதனால தான் போன வாரம் அப்போஸ்தலர் ஆரோக்கிய சீலன் ஐயா மூலமாக கர்த்தர் பேசினார். தீமையோடு நினைச்சு வேண்டாம், எது நிற்க வேண்டாம். நினைச்சு ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயே விட்டு விடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நேரம் வாக்குவாதம் பண்றோம். உலக மக்கள் மத்தியே வாக்குவாதம் பண்றோம், தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்றோம். அது அதனால தான் ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொன்னான், நாம் சகோதரர்கள், நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் அப்படி சொல்லி விட்டு கொடுப்பதை பார்க்கிறோம். போன வாரத்தில் உள்ளதை நான் சில இதை தொட்டு சொல்லணும்னு சொல்லி உணர்த்தப்படுகிறேன். போன வாரத்தில் யோசேப்பை குறித்து அருமையான ஐயா பேசினாங்க. என்ன பேசினாங்க அதை ரிமைண்டர் பண்ணி அதை ஞாபகப்படுத்தின. தகப்பன் சொல்றாரு, அங்கே ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் நான் உன்னை உன் சகோதரத்தில் அனுப்புறேன், நீ போய் நினைச்சு பார்த்துட்டு வா. அவங்க சீகேமுக்கு ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனமா, ஆதியாகமம் 37 12ஆம் வசனம். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவரிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன், நீ போய் உன் சகோதரருடைய சேமை எப்படி, உன் சகோதரருடைய உன் ஆடு எப்படி இருக்கிறது பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்னை தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோதானுக்கு போவ என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவள் தோத்தானிலே கண்டுபிடித்தான். ஹல்லேலூயா. சீகேமுக்கு அப்பா போனாரு, சீகேம்ல போய் பார்த்துவான்னு சொல்லி. ஆனா சீகேம்ல இல்ல, நினைச்ச மறுபடியும் ஒரு 70 கிலோமீட்டர் அவன் நினைச்சதான் தோத்தான் வர அவன் நடந்து போனான். அப்பா சொல்லிட்டாங்க, அப்பாவுக்கு நல்ல செய்தி நினைச்சினும் கொண்டு வரணும். வேதம் சொல்லுகிறது, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், முடத்தனம் உள்ளவனோ தன் தாய்க்கு எப்படி இருக்கிறானா சஞ்சலமா இருக்கிறான். ஞானமுள்ள மகன் நினைச்சுவானா
தகப்பனை சந்தோஷப்படுத்துவான். அப்பா சொல்லிட்டாங்க, அப்பா சொன்ன இடத்துல போய் தேடி பார்க்கிறான், சகோதரர்களை காணும். இன்னும் அவன் பிரயாசப்படுகிறான். தேவ மனிதர் மூலமாக கர்த்தர் பேசினார், ஆத்துமாக்களை தேடி நாம் செல்ல வேண்டும். ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், ஆத்துமாக்களை தேடி செல்ல வேண்டும். நம்மளை தேடியும் ஆண்டவர் வர வைப்பார். நாமும் பக்கத்தில் உள்ளவங்களை, அருகாமையில் உள்ளவர்களை, தூரத்தில் உள்ளவர்களை நாம் தேடி, நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நம்மோடு பழகிறவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவங்க, பாபத்தில் இருக்கிறவங்க, பாவ கட்டுகள் இருக்கிறவங்க, பிசாசின் கட்டில் இருக்கிறவங்க ஆண்டவர் நம்மளை அனுப்பி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயம் பண்ண எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். இன்னைக்கு பணத்தை சம்பாதிக்க, பொருளை சம்பாதிக்க எவ்வளோ பிரயாசம். ஆனா ஆத்துமாக்களை வேதம் சொல்லுகிற, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் லாபம் என்ன? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன். யார் ஞானம் உள்ளவனா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன், ஆத்துமாக்களை ரட்சிப்புகளை நடத்துகிறவன். மத்தேயு 12 இயேசு சொன்னார், என்னோட இராதவன் எனக்கு விரோதியாயிருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். இயேசுவோட ஆத்துமாக்களை சேர்க்க நானும் நீங்களுடைய பணத்தை செலவழிக்கணும், பலத்தை செலவழிக்கணும், நேரத்தை செலவழிக்கணும். இன்னைக்கு மதிப்பு மரியாதைக்காக அல்ல. அநேகர் வெளிநாடுகளை வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவில் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவங்க சிலுவை சுமந்து கொண்டு பாடுபட்டதினால்தான் இந்தியாவில் இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்தியாவில் மூளை முடுக்கில் அவருடைய அன்பு சொல்லப்பட்டு இருக்கிறது. காரணம் அநேகர் தியாகம் பண்ணினதுனால்தான். அதனால்தான் இயேசு சொன்ன, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? யார் ஞானம் உள்ளவனா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று வாசிக்கிறோம். அப்ப ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாதவங்களா ஞானம் இல்லாதவர்கள். இன்னைக்கு நம்ம ஆத்துமா ஆதாயம். தகப்பன் சொல்றான், உன் சகோதரர் எப்படி இருக்க போய் பாரு. சொன்ன இடத்துல இல்ல, மறுபடியும் 70 கிலோமீட்டர் போகணும், பிரயாசம் எடுக்கிறான். காட்டு மிருகங்கள் வரும், உயிருக்கு ஆபத்து, ஜீவனுக்கு ஆபத்து. ஆனாலும் தகப்பனுடைய கட்டளை நிறைவேற்ற அவன் கடந்து போனான் என்று கேட்டான். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இன்றைக்கு உங்களோடு பேச வேண்டிய ஒரு செய்தியை வேகமாக நான் சொல்லி முடிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். வாசிக்கலாம். நான் வாசித்த சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 27வது வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறன்னா கர்த்தர் சொல்றார், தீமை விட்டு விலகி. அங்கே காயினை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாட்டா தீமை பாவம் வீட்டு வாசற்படியில் என்ன செய்யும்? படுத்திருக்கும் என்று காயினை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். யோசிக்கிறோம், தீமை விட்டு விலகி நன்மை செய். காயினை பார்த்து கர்த்தர் சொன்ன, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யார் நிலைத்திருப்பாங்களா? 2 காரியம் செய்யணும். தீமையை விட்டு விலகணும். தீமை நம்ம வாழ்க்கையில் என்னென்ன தீமை இருக்குது? கோபமாகிய தீமை இருக்குதா? அதை விட்டு விலகணும். பொறாமை ஆகிய தீமை இருக்குதா? அதை விட்டு விலகணும். சண்டை ஆகிய தீமை இருக்குதா? அதை விட்டு விலகணும். இச்சைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை ஆகிய தீமை இருக்கிறதா? அதை விட்டு விலகணும். நம்ம வாழ்க்கை கசப்பாகிய தீமை இருக்குதா? ஏனென்றால் வேதம் எச்சரிக்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கசப்பை விதைச்சா கசப்பை அறுப்போம். கோபத்தை விதைத்தால் தேவனுடைய கோபத்தை அறுப்போம். நம்முடைய வாழ்க்கையை எதை விதைக்கிறோம்? நன்மையை விதைத்தால், ஆவிக்குரிய காரியங்கள் வசனத்தை விதைத்தால், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு நினைச்சுவாங்களாம் அறுப்பார்கள்.
ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று கலாத்தியர் 6:8-9 வசனங்களை நாம் பார்க்கிறோம். மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவன் அறுப்பான். அருமையான தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில தீமையை விட்டு நினைச்சணும் விலகணும். தீமையோடு நம்ம இருந்துகிட்டே நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை இந்த தீமை இருக்குது அதை மாட்டுங்கன்னு முதல்ல ஆண்டவர் சொல்லுவா, உன் உள்ளத்துல எத்தனை தீமையான குணம், கெட்ட குணமாகிய தீமை, பாவ குணமாகிய தீமை, பொறாமை குணம், எரிச்சல் குணம், கசப்பு குணம், தீமையான குணம் அன்று சொல்ற தீமை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கு சிவாயா நிலைத்திருப்பா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2:17 வசனம். 1 யோவான் 2:17 வசனம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பார். அருமையான சபையை, எனக்கும் உங்களுக்கும் ஆவியானவர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில என்னென்ன தீமை இருக்கிறது நானும் நீங்களும் நினைச்சனும் அலசி பார்க்கணும். இன்னும் என் வாழ்க்கையில குடும்பத்தில் என்ன தீமை இருக்குது, என்னால மற்றவங்களுக்கு என்ன தீமை இருக்குது, சபையில என்னால மற்றவங்களுக்கு என்ன தீமை இருக்குது, நான் வசிக்கிற இடத்துல வேலை பார்க்கிற இடத்துல என்னால மற்றவங்களுக்கு நன்மை போகிறதா தீமை போகிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இரண்டாவதாக இங்க வாசிக்கிறோம், யார் நிலைத்திருப்பான். அங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை, உலகமும் அது நிச்சயம் நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோம் என்றென்றைக்கு நாம் நிலைத்திருக்கிறோம்னா, பணம் நம்மளை அதிகமா இருக்கிறனால நம்மை நிலைத்திருக்க வைக்காது. திருநெல்வேலியில இருட்டுக்கு அல்வா 250 கோடி சொத்துக்கு அதிபதியான ஒரு சின்ன கொரோனா ஒரு சில நாட்கள் நல்ல கம்பீரமாக இருந்தவர், நல்ல ஆகாரங்களை, சத்தான ஆகாரங்களை சாப்பிட்டு உடம்பை நல்ல ஒரு சின்ன ஒரு கொரோனா வியாதி, முதல் கொரோனாவிலே இறந்துறார். முதல் கொரோனா கொஞ்சம் இருமல் சளி அவ்வளவுதான் பாருங்க. அந்த கொரோனாவில் நினைச்சிட்டாரு, அவர் தற்கொலை பண்ணிட்டாரு. அவங்க மகன்கிட்ட கேட்டாரா, இப்போ இந்த உள்ள ஆகாரம், இந்த ஜிஹெச்சில் உள்ள ஆகாரம் சாப்பிட முடியலப்பா, எனக்கு கொஞ்சம் வீட்டு ஆகாரத்தை கொண்டு வாப்பா, இதை சாப்பிடவே முடியலப்பா, விருப்பா இருக்குப்பான்ட்டு. உடனே மகன், உனக்கு மூளை இருக்குதா ஐயா, யாரும் பார்க்க வர முடியாது. எப்படி அந்த ஆபிரகா வந்து ஐஸ்வர்யவான்ட்ட சொல்றான் அல்லவா, உனக்கும் என நடுவில் பெரும் பிளப்பு உண்டாக்குது, எங்களிடத்திலும் உன்கிட்ட யாரும் வர முடியாது, உன்னிடத்திலிருந்து யாரும் இங்க வர முடியாது, உங்களுக்கு எங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய பிளப்பு வர முடியாது, அப்போ யாரையுமே பார்க்கறதுக்கு அனுமதி கிடையாது. பாருங்க, மூளை இருக்குதா, எப்படி சாப்பாடு கொண்டு முடியும், நீ அங்கே செத்துரு அப்படின்ட்டான். மகன் சொன்ன வார்த்தையில அவர் தூக்கு போட்டு செத்துட்டார். இவ்வளவு 250 கோடி ரூபாய், இவ்வளவு ஆசை, எத்தனை காரு, எத்தனை வீடு, எத்தனை நிலம், எத்தனை சொத்து, எத்தனை ஆஸ்தி, ஆனா சொந்த மகன் நினைச்சிட்டா, நீ சாகின்றானே. பாருங்க, இவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு இரவும் பகலும் உழைத்து, சிறுமையிலிருந்து உழைத்து உழைத்து பெரிய பணக்காரன் ஆகி அந்த பணம் அவரை என்ன செய்யல, காப்பாற்றவில்லை, குடும்பம் அவரை காப்பாற்றவில்லை, மருந்து மாத்தவரை, ஆஸ்பத்திரி அவரை காப்பாற்ற, ஆஸ்பத்திரியில் நினைச்சிட்டாரு, உயிரை கொடுத்துட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நாம் நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு சித்தமில்லாததுக்கு எங்களை என்ன செய்யுங்க, விலக்கி விடுங்கப்பா. பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நாமும் சபையும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி, கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ளப்பா, அதிலே நான் வளர வேண்டும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். இந்த உலகத்தில் படிப்போ பணமோ பலனோ மனுஷ உதவியோ அல்ல, அவருடைய சித்தத்தை செய்தால் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆண்டவர் இயேசு பிதாவின் சித்தத்தை நினைச்சதா, சிலுவையில் அவர் பாடுபடுவதாக, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவது, சுயமென் சாம்பல மாற சுத்தாவியே அனல் மூட்டு
ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. சுயமென்னில் சாம்பலம் மாற சுத்தாவியே அனல் மூட்டு. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. அல்லேலூயா. தீமை விட்டு விலகி, பாவமான காரியத்தை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். உலகமும் அதன் இச்சம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஒவ்வொரு காரியத்திலையும் அவருடைய சித்தமா சித்தம் இல்லையா என்று சில நேரம் சுய சித்தத்தின்படி சுய புத்தியின்படி என்ன செய்வோம், இறங்கி விடுவோம். பாருங்க, அந்த இளைய குமாரன் புத்தி தெளிந்ததுனால தகப்பன் வீட்டுக்கு வந்தா. தகப்பன் வீட்டில் அவனுக்கு நல்ல வஸ்திரம், பாதரை, அவனுக்கு செருப்பு, மோதம், நல்ல கொடுத்த கன்று எல்லாம் கிடைச்சது. ஒருவேளை அவன் திரும்பாம அவன் இருந்திருப்பான் என்றால் அந்த பண்ணி தின்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காம அந்த இடத்துல அவன் வேதனைப்பட்டிருப்பான். ஆண்டவர் கிருபையாக அப்பா மேல அன்பு வைத்ததுனால தகப்பன் பிடியாத மகனுக்கு அவன் சுய புத்தி விட்டு என்ன செய்யணும், தேவ புத்திக்கு கர்த்தருடைய புத்திக்கு வரணும்னு தகப்பன் எதிர்பார்த்து கொண்டே இருந்ததுனால வந்தான். மேன்மை கிடையாது, இழந்த மேன்மை, இழந்த ஆசீர்வாதம், இழந்த நன்மைகள் கிடைத்தது. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சிறுமை, வெறுமை, வேதனைகள் இருக்கிறதா, நம்ம சுய புத்தியின்படி நடந்ததுனால ஆண்டவரே நான் உம்முடைய புத்தியின்படி நடப்பேன். எது புத்தி? பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி. யோபு 28 கடைசியில வாசிக்கிறோம், ஆண்டவருக்கு பயப்படுவது ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவது புத்தி. சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் இங்கு வாசிக்கிறோம், தீமை விட்டு விலகி அங்கு நன்மை செய்ய. 34ஆம் சங்கீதம் 13 12 11 நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும் ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமை விட்டு விலகி நன்மை செய், அதை தேடி அதை தொடர்ந்து தீமை விட்டு விலகும். நேற்று இரவு இந்த இடத்துல நான் வேத வாசித்துக் கொண்டிருக்கும் போது அகித்தாபோல் பாருங்க, அவனுடைய வாக்கு தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் தேவ வாக்கை போல இருந்துச்சு தான் அகித்தாபேலுடைய ஆலோசனை. ஆனா பாருங்க என்ன நடந்தது என்றால் 2 சாமுவேலில் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஆனா அந்த அகித்தாபேல் எடுத்ததுன்னா அப்சலோமுக்கு ஒரு துர் ஆலோசனையை சொன்னான். அப்சலோமுக்கு ஒரு துர் ஆலோசனை நினைச்சதான், உன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளோடு நீர் என்ன செய்யும், அவங்களோடு உறவு வையும் அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னான். பாருங்க, அடுத்தபடியாக அவன் நினைச்சான்டா, ஒரு 12,000 பேரை தெரிந்து என்ன செய்வேன், போய் ராஜாவை கொல்றேன்ட்டு. அகித்தாபேல் ஒரு காலத்தில் தாவீதுக்கு நல்ல ஒரு ஆலோசனைக்காரனாய் இருந்தான். இதை நேற்று நான் படிக்கும்போது ஆவியானது சபைக்கு சொல்லும்படியாக என் உள்ளத்தில் ஏவினார். பிற்பாடு நான் நினைச்சேன், அப்சலோம் ஏன் கர்வாலி மரத்தில் அவனுடைய தலையை சிக்கி அவன் மடிய காரணம் என்ன என்றால், இந்த நல்ல ஆலோசனையை சொல்லக்கூடிய இந்த அகித்தாபேல் துர் ஆலோசனையை என்ன செய்தான் என்றால் அப்சலோம் சொல்லிட்டான். அப்சலோம் அகால மரணம் அடைகிறான். அவன் குதிரையில் போறான், கழுதையில போறான், கோவேரி கழுதையில போகுது. கர்வாலி மரத்தில் அவனுடைய கழுத்து மாட்டி வானத்துக்கு பூமி நடுவில் தொங்கி அவன் செத்து போதை பார்க்கிறான். இந்த அகித்தாபேல் இவனுக்கு துர் ஆலோசனை. நம்ம யாருக்கும் துர் ஆலோசனை சொல்லக்கூடாது. நான் பார்த்தேன் இந்த அகித்தாபேலுடைய முடிவு எப்படி இருந்தது என்றால், அவன் நான்று கொண்டு செத்தர். பாருங்க, தான் சொன்னபடி நடக்கல சொல்லி அவன் நான்று கொண்டு செத்தான். இங்க போய் வீட்டுக்கு போய் அதை வாசி பாருங்க, அதை சொல்றதுக்கு நேரம் இல்லை. 2 சாமுவேல் 15 அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது 15, 16 அதிகாரங்களை நீங்க பார்க்கும்போது நீங்க கண்டுகொள்ளலாம். தன் ஆலோசனைப்படி நடக்கல. இன்றைக்கு சிலரை
காரியங்களுக்காக சத்துரு தூண்டி விடுகிறார். இதை பார்க்கிற, இதை கேட்க யாராயிருந்தாலும் சரிதான், நான் பொறுமையாயிரு, சாந்தமாயிரு, காத்திரு, அமைதியாயிரு, ஆண்டவர் உயர்த்துகிற வர பொறுமையாயிரு தூண்டி விடுறது. எப்படி யூதாஸ் காரியத்தை சாத்தான் அவனுடைய இதயத்துக்குள்ள புகுந்து அவனை தூண்டி விட்டானோ, சபையில ஒரு சிலர் இருக்கு, எனக்கு யாரும் தெரியும், துர் ஆலோசனை சொல்றவங்க, தீமையானதை தூண்டி விடுறவங்க இருக்கிறீங்க. அகித்தாபேல் சிலர் இருக்கிறீங்க. அகித்தாபேலே மனம் திரும்புங்க. இது உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக ஆவியானவர் கொடுக்கிறார். ஒருத்தர் தவறு செய்ய பாருங்க, தகப்பனுக்கு விரோதமாக அங்கே அப்சலோமை அகித்தாபேல் தூண்டி விட்டதினால் அவனுடைய முடிவு எப்படி இருந்தது என்றால் நான்று கொண்டு செத்தான். வேதத்தில் 2 பேர் யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுத்து 4 செத்தான். இங்கே அகித்தாபேல் அங்கே அவனை குறித்து பார்க்கும்போது அவனுடைய வாக்கு தேவ வாக்கை போல தாவீதுக்கும் இருந்தது. ஏன் என்றால் அவனுக்கு பஸ்ஸேபால் விஷயத்தில் தாவீது பாவம் செய்தனாலே அதற்கு பழிக்கு பழி வாங்க அது கர்த்தர் பழி வாங்கினார். தாவீது செய்த பாவத்துக்கு கர்த்தர் தாவீதை அடித்தார். அவனுடைய குடும்பத்தில் பல மரணங்கள் வந்தது, பல தீமைகள் வந்தது. கர்த்தர் அதை அவர் பார்த்துக்கிடுவார். தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் அழைக்கப்பட்டவர். அவருக்கு விரோதமாக அப்சலோமை அகித்தாபேல் தூண்டி விட்டதினாலே அவன் வாழ்க்கை முடிவு வேதனையாக முடிந்ததை பார்க்கிறோம். ஆகினாலே அருமையான தேவப்பிள்ளைகளே, யாராவது அகித்தாபேலாக இங்கே நேற்று நான் தற்செயலாக வாசித்த ஆவியான இதை சபைக்கு சொல்லி எச்சரி என்று ஆண்டு சொன்னார். இது எனக்கு தெரியும், இது தீர்க்க தரிசன வார்த்தை என்பது எனக்கு தெரியும். ஒருவர் தவறாக தூண்டி விடுகிற இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு மனம் திரும்பும்படியாக கர்த்தர் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை, ஒரு தருணத்தை கொடுக்கிறார் என்பதை அலட்சியம் படுத்தி விடாதீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இதை குறித்து வருகிற நாட்கள் நடத்தும் போது தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். கண்களை மூடலாமா? என்றால் இங்கு புஸ்தக சாலைக்கு நீங்க போகணும், அதை பார்க்கணும். நான் யாருக்கு சுருக்கி கொள்கிறேன், ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? சோத்திரம் சோத்திரம். தேங்க்யூ ஹல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. போன வார தொடர்ச்சியை நாம் பார்க்கிறோம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமையை விட்டு விலகி நன்மை செய். அந்த குழந்தை, அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் எண்ணெயும் தேனையும் சாப்பிடும் என்று சொல்லி ஏசாயா 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், தீமை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கு நிலைத்திருப்பார். ரோமர் 12 கடைசியில வாசிக்கிறோம், தீமையை நன்மையினால் வெல்லு என்று வாசிக்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிறோம். நன்மை செய்து பாடு அனுபவி தேவனுடைய பார்வையிலே பிரியமாயிருக்கும் என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆவது. தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கிறோம், நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையாயிருக்கும் என்று
1 வாசிக்கிறோம். இந்த காலவேளையிலே நமக்குள்ளாக நமக்குள்ளாக பிரசங்கிக்கிற நானாயிருக்கலாம், செய்தி கேட்கிற யாராயிருக்கலாம், என்னமே இருக்கிற பொறாமையாகிய தீமை இருக்கிறதா, கசப்பாகிய தீமை இருக்கிறதா, எரிச்சலாகிய தீமை இருக்கிறதா, கோபமாகிய தீமை இருக்கிறதா, இச்சைகள், மாம்சீக இச்சைகள், கண்களின் இச்சையாகிய தீமை இருக்கிறதா, பண ஆசையாகிய தீமை இருக்கிறதா, பெருமையாகிய தீமை இருக்கிறதா, பொறாமையாகிய தீமை இருக்கிறதா, துர்க்குணமாகிய தீமை இருக்கிறதா? தீமையை விட்டு விலகி நன்மை செய். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ. இந்த காலவேளையில வேத வசனம் தான் கர்த்தருடைய சித்தம். வேத வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுப்போம் என்றால் ஆண்டவர் சொல்றார், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தீமை உணவு. இந்த காலையில கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தார். நீதிமொழிகள் ஒரு வசனம், ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுக. அந்த ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். நீதிமொழிகள் 19 வசனம். நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை நிச்சயாதான் அணுகாது. எல்லாரும் கர்த்தரின் சோதரிக்கலாமா? சோதரியாம் சோதரியாம் சோதரியாம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானதப்பா, அதை அடைந்தவன் திருப்தி அடைவான், தீமை அவனை அணுகாது என்று சொல்லிருக்கீங்கப்பா. இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாங்களும் சபையாரும் நடக்க, கர்த்தருக்கு பயப்படாது, தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அல்லவா? தீமையை வெறுப்பது. ஆண்டவர் எனக்கும் எங்களுக்கும் எனக்கு தீமையான காரியங்கள், தீமையான பேச்சுகள், தீமையான சிந்தனைகள், தீமையான பார்வைகள், தீமையான உணர்வுகள் என்னென்ன இருக்கிறதோ அதை எல்லாம் எங்களை விட்டு நீக்கி போட்டு என்றென்றைக்கும் நிலைத்திரு எங்களுக்கு கிருபை தாரும். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். ஆவிக்குரிய புஸ்தகங்கள், அருமையான தேவ மனிதர் ஸ்டாலியாவுடைய புஸ்தகங்கள் அருமையானது, சிறு பிள்ளைகளுக்கு பிரயோஜனமானது, வாலிபர்களுக்கு பிரயோஜனமானது, கணவன்மார்களுக்கு பிரயோஜனம், மனைவிமார்களுக்கு பிரயோஜனமானது, பெரியவர்களுக்கு பிரயோஜனமானது, ஊழியர்களுக்கு பிரயோஜனமானதுப்பா. இதை வாங்கி பயனடைய வாங்குகிற ஒவ்வொருவரும் அந்த புஸ்தகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அவருடைய வாழ்க்கையை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.